தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி வீரர்கள் பரிசுகளை குவித்தனர். ஹிந்தி சினிமாவில் தனக்கு வாய்ப்பு குறைந்து போனதற்கு அதில் ஏற்பட்டிருக்கும் மதம் சார்ந்த மாற்றங்களே காரணமாக இருக்கலாம் என இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் கருத்துக்கு மெஹபூபா முஃப்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். அகாடமி விருதில் அரசியல் குறுக்கீடு செய்வது ஆபத்தானது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அரசின் சார்பில் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை எழுத்தாளர்கள் வரவேற்றுள்ளனர். இனி உலகச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். MP கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஒசூரில் தொழில்துறையினரை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்கள் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. நெல்லையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. லாபத்தில் தொடங்கி சோகத்தில் முடிந்த கதையின் பின்னணி என்ன? கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன். கர்நாடகத்தில் இருந்து வந்த ஐயப்ப பக்தர்களின் வேன் மீது லாரி மோது விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து விறுவிறு செய்திகளை காண்போம். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.